வணக்கம். பாண்டி ஸ்டோர் சீரியலில் செந்திலும் மீனாவும் சென்னை கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க. அண்ணா எனக்கு ஊர் காசு கொடுன்னு கேட்கும்போது ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. என்ன நான் 500 ரூபாய் கொடுப்பேன்னு பார்த்தேன், 100 ரூபாய் தானான்னு கேட்குறாங்க. அப்போது நான் கொடுக்குறேன்ட்டு அவங்க அண்ணி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அங்கேருந்து வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்ட்டு இவங்க வெளியில் வராங்க. வெளியில் வந்தால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னடா நீங்கள் சென்னை கிளம்புறீங்க, பத்திரமா போயிட்டு வாங்கன்ட்டு எல்லாருமே அவங்க 2 பேருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியூர் போகிறீங்க தான், மற்ற செலவெல்லாம் அவங்களாம் பார்த்துக்கினா கூட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு செலவு இருக்குல்ல அப்படின்ட்டு பாண்டியன் கையில் கட்டாக பணம் எடுக்கிறாரு. அவர் பணம் தாராளமாக தான் கொடுக்க வராருன்ட்டு இவங்களாம் ஆசையாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவர் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. இந்தாண்டா தாராளமாக செலவு பண்ணு, நீ பணத்தை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, தாராளமாக செலவு பண்ணுன்ட்டு அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த பணம் பத்தாது பண்ணிட்டு அவங்க பொண்ணும் ராஜியும் சொல்கிறாங்க. அப்போ என்னம்மா அது 5 ரூபா 10 ரூபா ஜாஸ்தியாகும், அவ்வளோ தானே, பரவாயில்ல, அதை வச்சு தாராளமாக செலவு பண்ணிக்கலான்ட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டது எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. சரி கிளம்புறோன்னுட்டு அந்த நேரத்தில் பத்திரமா போயிட்டு வாங்கலாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்க மாமியாரும் மீனா கிட்ட பணம் கொடுக்குறாங்க. அவனை யார் கூட்டின்னு போகிறதுன்னு சொன்னவொன்னே நான் கூட போகிறேன்ட்டு கதிர் வராரு. அவர் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ இவரும் கையில் பணம் கொடுக்கறதுக்கு வராரு அவங்க அண்ணங்கிட்ட. வேணாம், எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிறேன்ட்டு மீனா சொல்கிறாங்க. கிளம்புற நேரத்தில் அந்த இடத்துல பழனி வராரு. என்ன மாப்பிள்ள கிளம்பிட்டீங்களான்னுட்டு அப்பா ஃபோன் பண்ணுவார். நீ ஃபோனில் ஆனில் வைக்காத, அப்புறம் வேலை சொல்லி கொள்ளுவார், அதனால் நீ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுன்ட்டு அவர் சொல்கிறாரு. அவங்க கிளம்பிடுறாங்க வண்டி வருதுன்னுட்டு. அதுக்கப்புறமா சரவணன் வராரு. என்ன சரவணன் இங்கே வந்திருக்கேன்ட்டு அவங்க 2 பேர் வழி அனுப்புறதுக்காக வந்துட்டு டைம் ஆகிடுச்சுன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்கன்ட்டு. அப்போது என்ன நீங்கள் 2 பேர் சினிமாவுக்கு போனீங்களா, நல்லா பார்த்தீங்களான்னு பார்த்தேன், ஆனால் செலவு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் பழனிக்கு அவங்க மாமா ஃபோன் பண்ணுறாரு, ஒருத்தர்கிட்ட போயிட்டு பணம் வசூல் பண்ணிட்டு வான்ட்டு. அதனால் கிளம்பிடுறாங்க. வீட்டில் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கணக்கு பார்த்து அந்த பணத்தை எடுத்து கோமதி கிட்ட கொடுக்குறாரு. பணத்தை எடுத்துன்னு போய் பத்திரமா வைன்ட்டு அவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறமா தங்கமயில் கேட்குறாங்க அவங்க மாமனார்கிட்ட, என்னம்மாம்மா லாபம் வரதெல்லாம் நீங்கள் வீட்டில் தான் வைப்பீங்களா, பேங்க்கில் போட மாட்டிங்களான்னு கேட்கும்போது, அதெல்லாம் லாபம் இல்லைம்மா, திரும்ப செலவு பண்ணுறதுக்கு அது பணம் வேணும், அது லாபமே கிடையாது, அதையும் மீறி வந்ததாம்மா லாபம்னு சொல்லும் போது இவங்க அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. சரவணனும் கதிரும் வீட்டுக்கு வராங்க. அனுப்பிட்டேன்னுட்டு ஏன்டா நீங்கள் சினிமா பார்க்க போனீங்களா, சினிமா பார்த்தீங்களாடான்னு கேட்டவுடனே கதை சொல்லணுன்னே நான் தூங்கிட்டேப்பான்ட்டு சரவணன் சொல்கிறேன். அதை கேட்ட ஒரு ஷாக் ஆகிற, என்னடா அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி போனீங்க, சரி தூங்கிட்டேன், ஸ்நாக்ஸ் அது வாங்கி சாப்பிட்டீங்களான்னு. நான் சரியாக சாப்பிட்லப்பா, ஆனால் இவன் சினிமாவை பார்த்தா இவன் நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாப்பான்ட்டு அவர் சொல்கிறாரு. அது கேட்டு அவர் சிரிக்கிறாரு. சரி அவ்வளோது செஞ்சாலன்னுட்டு, சரி 2 பேர் சினிமாவுக்கு போனீங்க, நீ கதை சொல்லுமான்னு சொன்னோன்னு அது கேட்டதில் ஷாக் ஆகுறாங்க. தங்கமயில் நெளிகிறாங்க. அவங்க போயிட்டு தூங்கட்டுன்ட்டு கோமதி சொன்னால் கூட நாமெல்லாம் சினிமாவுக்கு போகல, அவள் கதை சொன்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு சொல்லுன்ட்டு சொன்னோன்னு அவங்களும் சொல்கிறாங்க. எல்லாருமே கதை கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரல ஒரே கதை தான், அதை தான் போய் பார்த்துட்டு வந்தீங்களான்ட்டு இவர் சலிச்சுக்கிட்டு இருந்து போகிறாரு. பணம் தான் தண்டானிட்டு எல்லோரும் கலைஞ்சி போயிட்டோன்னே கோமதி வந்துட்டு ராஜிக்கிட்ட கேட்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசுகிறான் கதிர், ஆனால் என்கிட்ட பேச மாட்டேறான்னுட்டு. அதே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அத்தை, மத்தியானம் பணம் நினச்சிட்டு வருத்தப்பட்டீங்க, இப்போ இவரை பற்றி நினச்சி வருத்தப்படுறீங்க, எதுவுமே மனசில் நினைக்காதீங்க, நீங்கள் போய்ட்டு தூங்கத்தேன்னு சொல்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.